வணக்கம். நான் உங்கள் டிரைவர் மேத்யூ. நம்ம ஏற்கனவே ஃபேஸ்புக் யூடியூப்ல வேலை வாய்ப்பு தகவல் போட்டுட்டு வரோன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப வேலை வாய்ப்பு தகவல் போடும்போது வெளியூர் நபர்கள்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் போடுறீங்களா, அங்கே சாப்பாடு கிடைக்குமா, சாப்பாடு தருவாங்களா, தங்குற இடம் கொடுப்பாங்களா? ஏன்னா நம்ம வெளியூர்ல இருந்து வேலை பார்க்க வர்றோம். அப்படிங்கிற பட்சத்துல அங்க நாங்க எங்க தங்குறது, எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் தங்கி வேலை செய்யற மாதிரியும் சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல தங்குறதுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பாடு வெளியில நம்ம காசு கொடுத்து வெளியில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லாம் வச்சிருக்கோம். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம டிரைவருக்குன்னு ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணா என்ன, வெளியில வர்ற நபர்கள் தங்கி வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், வரவழைக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லி வரவழைச்சிட்டு நம்ம ரூம்ல தங்க வச்சு சாப்பாடுலாம் போட்டு எங்க வேலை இருக்குன்னு தெரியப்படுத்தி நேராக அங்கே போய் வேலையில் சேருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்படி யோசிக்கும் போது அது செய்யறதுக்கு உண்டான பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு இடத்த வாடகை எடுக்கணுமோ லீஸுக்கு எடுக்கணுமோ எதா இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு போடுற மாதிரி வரும். அப்படிங்கிறதுனால இப்போ என்கிட்டயோ இல்லை குரூப்பில் உள்ள மற்ற ஓட்டுநர்கள்ட்டையோ யாருக்கிட்டையுமே இந்த பணங்கிறது கிடையாது. நம்ம ஒரு லோன் போட்டு பார்க்கலாம், லோன் வங்கியில் கடன் வாங்கி பண்ணலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்லை. பேங்க்ல போய் லோனு கேட்டாக்கா இப்போ நம்மளுடைய ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தேக்கா அதில் மிஞ்சி போனால் ஒரு 5000, 10,000, 15,000 இந்த மாதிரி தான் பேங்க்ல ரொட்டேஷன் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு லோன் தரமாட்டாங்க. ஒரு 50,000 மந்த்லி சேலரி மாதிரியோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியோ இந்த குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 அதில் ரொட்டேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா தான், போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தான் லோனுக்கு பேச முடியும், கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் வழி இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்மகிட்டையும் பணம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற மற்ற ஓட்டுநர்கள்ட்டையும் குரூப்பில் உள்ள நண்பர்கள்ட்டையும் பணம் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு யோசனை தோணுச்சு. சரி, நம்ம குரூப் வச்சிருக்கிறதுனால குரூப்பில் எல்லார்கிட்டையும் கேட்டு அதை ஷேர் பண்ணி போடலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்படி முயற்சி பண்ணும்போது அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களே கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வர்ற வருமானம் அவங்களுக்கே 10 மாண்டுக்கு. அப்படிங்கிற போது ஒரு 100 ரூபாய் கொடுக்குறா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பணத்தை வாங்கி நம்ம பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால அதை சரி, நீங்க காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, போட்டுட்டு திருப்பி வாங்கிக்கிடுங்க. இந்த மாதிரி குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ பேங்க்ல ரொட்டேஷன் ஆகிற மாதிரி கணக்கு காமிச்சு பேங்க்ல போய் லோன் கேட்டால் கிடைக்கிறது கொண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல எல்லார்ட்டையும் ஆலோசனையின்படி அதை ஆரம்பிச்சிருக்கோம். குரூப்ல உள்ள ஓட்டுநர்கள், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு உள்ள நண்பர்கள் இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது காசு யாருக்கும் நான் வாங்கலை, அவங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க, திருப்பி அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி குரூப்பில் உள்ளவங்க இப்போ கொஞ்சம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது மற்றவங்களும் அதை பார்த்து முன் வருவாங்க. அந்த நம்பிக்கையை பெறுறதுக்கு கால அவகாசம் எவ்வளோ நாள் எடுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அனைத்து ஓட்டுநருடைய நம்பிக்கை பெறணும், அவங்கள்ட்ட இந்த கொடுக்கல் வாங்கல், பணம் காசு கொடுக்கல் வாங்கல நம்பிக்கை நடந்துக்கணும், கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது குரூப்பில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் குரூப்பில் இருக்கிற ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா கூட, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை தெரியப்படுத்துங்க. யாராவது காசு கட்டியிருக்கிறீங்க, நீங்கள் திரும்ப வாங்கியிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த எல்லா ஓட்டுநரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா சென்னையில் மட்டும் இல்லை, சென்னையில் எல்லா இடங்கள்லையும் பண்ணலாம், தமிழ்நாடு முழுவதும் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்க கூட ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம அங்கே போனால் தங்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், குளிக்கலாம் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கூடிய விரைவில் செய்து காட்ட முடியும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.
அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில். சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.